ஹாய் ஹலோ 2024 ஒரு பெஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 30/1 இந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். பாருங்கள், 30/1/2024 இன்றைக்கி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 6000க்கும் மேலே வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஃபில்லப் பண்ணும்போது கண்டிப்பாக 10,000 11,000 வேகன்சி கண்டிப்பாக வரும். என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா February மாதம் 28ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஸோ 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட்டுமே சொல்லிட்டாங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போதும் கால்ஃபர் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய புது டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் போஸ்டிங் 6000 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எப்போதும் பண்ணுற மாதிரி 10,000 11,000 வேகன்சி கண்டிப்பாக வந்துடும். இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பால் அளவையாளர் வேகன்சி, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், தமிழ்நாடு தடய அறிவியல் சார்நிலை பணி அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வக உதவியாளர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாகவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை குரூப் 4ஓட சேர்த்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வன சார்நிலை பணி. இதில் இருக்கிற எல்லா வேகன்சியுமே கிட்டத்தட்ட இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்தோன்னா தெரியும். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 வேகன்சி கால்ஃபர் பண்ண போகிறதா ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பிளானர் நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த வேகன்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக கொண்டு வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், வனக்காப்பாளர் பார்த்தீங்கன்னா 171 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கிற வனக்காப்பாளர் ஒரு 192 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வனக்காவலர் ஃபாரஸ்ட் கார்டு 526 வேகன்சி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வனக்காவலரில் எஸ்டி இளைஞர்களுக்காக தனியாக உள்ள போஸ்டிங்கு அது ஒரு 288 வேகன்சி. டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மொத்த எல்லா டிபார்ட்மெண்ட் வேகன்சியும் சேர்த்தோம்னா 6244 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுதானா ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக யாருமே ஒரி பண்ண வேண்டாம். நிச்சயமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக போஸ்டிங் வேக்கன்ட் ஃபில் பண்ணும்போது இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 மணி நேரம் எக்ஸாமு, கட்டாய தமிழ் மொழி தேர்வு நமக்கு உண்டு, 100 மார்க்குக்கு எக்ஸாமு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்கு 75, மேத்ஸு பார்த்திங்கன்னா 25. ஸோ குரூப் 4 எக்ஸாம் பற்றி நம்ம அந்தளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நிறைய பேர் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட்டு. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே 10th தான் சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்க்கு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங்க்கு தான் நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி நார்மலாக நம்ம குரூப் 4ல் இருக்கக்கூடிய எல்லா வேகன்சிக்கும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு விஏஓ பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 42 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, தட்டச்சர், டைப்பிஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. இந்த வேகன்சிக்கு எல்லாமே 18 வயதுலேருந்து 37 வயது. இது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு. எம்பிசி பிசி பார்த்தீங்கன்னா 34 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 16, 17, 18. இந்த வேகன்சிலாம் இப்போது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம், இந்த குடிநீர் வடிகால் வாரியம் இதெல்லாமே இப்போ ஆட் பண்ண போஸ்டிங். இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. அடுத்தது குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா விஏஓக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட், நம்ம குரூப் 4ல் கால்ஃபர் பண்ணுற ரெகுலர் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அடுத்து பார்த்தோன்னா டைப்பிஸ்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரு லோயர் கிரேட் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு ஹையர் கிரேடு ஒரு லோயர் கிரேட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு போத் ஹையருக்கு தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் COA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோர்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை, அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதவங்க நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தகுதிகான் பருவம் அந்த சர்டைன் பீரியட் 2 வருஷம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த COA கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்மள ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் எல்லாமே ரொம்ப ப்ரீஃபாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரியலூர், ஆண்டிமடம், செந்துறை, உடையார்பாளையம் இந்த சென்டர்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை, கடலூர், தருமபுரி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 சென்டர் 6 சென்டர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹோம் டவுன்லேயே நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மென்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு பே பண்ணணும். ஸோ 2024 வந்து ஒரு பெஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6000 வேகன்சி, ஒரு 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கிற ஒரு நல்ல போஸ்டிங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேர் படிச்சுட்டு இருப்போம். ஸோ எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுக்குறது, சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணும்போதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்து கொடுங்க. ஸோ எல்லாருமே எக்ஸாம் அப்ளை பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.